இன்னைக்கு நம்ம சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. அப்பதான் பொங்கல் நல்லா வாசனையா இருக்கும். அந்த பருப்போட கலர் மாறக்கூடாது. ஸோ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும்போது வீடே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 வாட்டி கழுவிக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். வாங்க இப்போ நம்ம பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் கொஞ்சம் சூடாகிடுச்சு. ஒரு 2 to 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நறுக்கி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, போதும். ஒரு 2 டீஸ்பூன் போதும். கூடவே 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துடலாம். அரிசி வந்து 1 கப் எடுத்திருந்தேன் நான், 1 டம்ளர். அதுக்கப்புறம் பருப்பு வந்து 1/2 டம்ளர் எடுத்திருந்தேன். மொத்தமாக 1.5 டம்ளர் எடுத்திருந்தேன். ஸோ 1.5 டம்ளருக்கு வந்து நம்ம 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா பொங்கல் வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம 5 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ தண்ணி சேர்த்துட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சிட்டோம். 4 விசில் வந்துட்டு மிதமான சூடில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 4 விசில் வந்தாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்க பொங்கல் எப்படி நல்லா வந்திருக்குன்னு. அடி பிடிக்காம நல்லா குழஞ்சி வந்திருக்கு. பாருங்க வீடே வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கு. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையானதை தாளித்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம பொங்கலை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ தாளிச்ச இந்த முந்திரி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பொங்கல் வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, எவ்வளோ நல்லா வந்திருக்கு.